அப்பா வீட்ல இருக்கும்போதெல்லாம் மீனு, நண்டெல்லாம் கழுவவும் தெரியாது, நறுக்கவும் தெரியாது. என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க இதெல்லாம் கத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் கழிச்சு தாங்க இதெல்லாம் எனக்கு கிளீன் பண்ண, நறுக்கலாம் தெரியும். அதுவரைக்கும் தெரியாதுங்க. அதுவரைக்கும் என் மாமியார் தான் எனக்கு கழுவி குடுப்பாங்க. இன்னைக்கு காளா மீன தாங்க கழுவ போறேன். எப்பயுமே என்னோட மாமியார் சொன்ன டிப்ஸ் என்னன்னா, உப்பு போட்டு இது மாரி நல்லா உரசி கழுவுனோம்னா, அதுல இருக்க வழுவழுப்பு தன்மை போயிரும்னு சொன்னாங்க. நம்ம ஒன் டைம் உப்பு போட்டாலும், அடுத்த தடவ திருப்பி போடணுங்க. இது மாரி வழுவழுன்னு இருக்கும் கையே. இதை இப்படி 5, 6 வாட்டி இப்படி உரசி, உரசி கழுவுனாவே மீன் வந்து நல்லாவே கழுவிர்லாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கழுவும்போது பார்த்தீங்கன்னா, இப்படிதான் தண்ணி இருந்துச்சு. இந்த தண்ணிய பூச்செடி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு ஊத்தலாங்க. கரையான் வந்து ரொம்பவே போயிருங்க. ஏன்னா கரையான் அரிச்சு பூவெல்லாம் பூக்காதுல்ல. அடுத்த வாட்டி இப்படி நல்லா உரசும்போது, அந்த வழுவழுப்பு தன்மை பார்த்தீங்கன்னா, நல்லாவே குறைஞ்சிருக்குங்க. இப்ப நீங்க கழுவி எடுத்து திருப்பியும் ஒரு 4, 5 வாட்டி கழுவிக்கலாங்க. பாருங்க தண்ணியோட வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஃபைனலா நான் கழுவி எடுத்துட்டேங்க. மீன் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வெள்ள வெளேன்னு இருக்கு. இந்த டிப்ப ஃபாலோ பண்ணி நீங்களும் கழுவி பாருங்க. சூப்பரா இருக்கும். உங்க மாமியார் வீட்டுக்கு வந்து எத நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கட்டிங், கிளீனிங், நான் வெஜிடேரியன் எல்லாம் சமைக்கிறதுக்கு கத்துக்கிட்டேங்க. நீங்க என்ன